Hi friends, welcome to நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஹேண்டிலுக்கு எப்படி குமிழ் செட் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் காமிங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது வந்துட்டு எப்படி கூடைக்கு குமிழ் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தெரியும் போல இருக்கு. ஹேண்டிலுக்கு எப்படி நீங்கள் குமிழ் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. பாருங்க, கூடைகளுக்கு முதல்ல இந்த மாதிரி பாருங்க, பேஸ் நல்லா போட்டுட்டு இதோ இந்த மாதிரி குமிழ் போட்டுக்குங்க. இது உள்ள வச்சு அடிக்கணும், அது வரைக்கும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி குமிழ் 6 குமிழ் நான் செட் பண்ணிக்குவேன். நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதோ இந்த மாதிரி குமிழ் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி 6 குமிழுமே இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். பாருங்க, 4 இதோட 5 இதோட 6 குமிழ் செட் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு இப்படி திருப்பினோம்னா நம்ம உள் பேஜுக்கு வந்துடுறோம். உள் பேஜ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நான் இந்த கல் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கல்லில் பாருங்க இப்படி இப்படி நீட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கையால் இப்படி அடிச்சுக்குங்க. எங்கிட்ட இதாக இருக்குது, சுத்தியில் இல்லை. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்குங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கு அழுத்தனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கல்லில் அதுக்குன்னு வச்சுருக்கேன். இந்த கல் இப்படி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி கொடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா இப்படி அழுத்தி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஹேண்டிலுக்கு வைக்க போகிறோம். ஹேண்டிலுக்கு எப்படி வைக்கிறது அப்படின்னா பாருங்க, நான் எவ்வளோ மொத்தமாக கொடுத்தாலும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துலையும் பாருங்க, இந்த இடத்துலையும் ஹேண்டிலுக்கு கீழே குமிழ் கொடுப்பாங்க. அப்படி குமிழ் கொடுக்கறது நோ யூஸு. அது எதுக்காக கொடுக்கறதுன்னா ஒரு அழகுக்காக மட்டுமே கொடுக்கலாம். கைப்பிடி பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கைப்பிடியில் தான் நம்ம ஹேண்டில் செட் இந்த குமிழ் செட் பண்ணோம். பாருங்க, இந்த மாதிரி குமிழ் வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு குமிழ் இது செகண்ட் குமிழ். இது லைட்டாக இப்படி பாருங்க, நல்லா இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்குங்க. உள்ள அழுத்தம் கொடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? வீடியோக்கு தெரியுது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்துக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம குமிழுக்கு கைப்பிடிக்கு நம்ம குமிழ் வைக்கிறது.
பாருங்க, இன்னொருக்கா காமிக்கிறேன். இந்த கைப்பிடிக்கு பாருங்க, ஒரு நிமிஷம். இதோ இந்த மாதிரி நல்லா ரெண்டுக்கும் இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கூடையே இப்படி திருப்பிக்குங்க. கூடை இப்படி திருப்பிட்டு அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்து உள் பக்கம் இழுத்துக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த டேபிள் மேலே வச்சு தான் நான் வீடியோ போடுறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. நாம் அடிக்கடிக்க யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணாங்கன்னா, வீடியோ ஷூட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுட்டேன்னு. இதோ இந்த பக்கமும் பாருங்கள், குமிழ் தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் வைக்கிறேன் பாருங்கள். இதோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதோ இந்த மாதிரி குமிழில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாட்டுக்கு எடுத்து போட்டிருந்தோம்னா நம்ம ஒரு நாட்டுக்கு போட்டுக்கலாம். 2 நாட்டுக்கு எடுத்துருந்தோம்னா 2 நாட்டுக்கு போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் எப்பவும் கைப்பிடி வந்து 2 நாட்டுக்கு தான் போடுவேன். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை உள் பக்கம் இப்படி திருப்பிட்டு பாருங்க, உள் பக்கம் இப்படி திருப்பிக்கிட்டு கைப்பிடி குமிழ் மறைக்குது, கைப்பிடி மறைக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுட்டு இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கைப்பிடி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுட்டு நம்ம கல் வச்சு தட்டும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆயிரும். பார்த்தீங்களா? இது உங்களுக்காக போட்டது தான். ரேவதி கேசவ் அப்படிங்கிறவங்க தான் இந்த கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஹேண்டிலில் எப்படி குமிழ் வைக்கிறது அப்படிங்கிறது தெரியலையாட்டிருக்கு. அதனால தான் என்னை கேட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு. இதோ இந்த மாதிரி தான் ஹேண்டிலுக்கு எப்படி குமிழ் வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க சிஸ்டர். இதுவே வந்துட்டு நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் அப்படி பாருங்க, இது கூட பெருசாக இருக்கிறதுனால இடமும் சரியாக கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான். இதுக்கு நேராக இங்கே ஒரு கைப்பிடி இருக்குது. இதுக்கு நேராக இப்படி முதல்ல வச்சு ஃபிட் பண்ணிக்கிட்டு எப்படி பார்த்தாலும் பாருங்கள், முதல்ல வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே கூடையை உள் பக்கம் திருப்பி உள்ளே ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கரெக்டாக குமிழ் செட் ஆயிரும். பாருங்க, கரெக்டாக குமிழ் வந்துட்டு இந்த மாதிரி செட் ஆயிரும். இப்போ பாருங்க, 2 குமிழும் நான் வச்சுட்டேன். இருங்க பாருங்க,
இப்போ நான் 2 குமிழுக்குமே நான் கரெக்டாக வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் சிஸ்டர் குமிழ் போடுறது, இப்படி தான் போடணும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குதுன்னு. இதோ பாருங்க 4 பக்கமும் நான் குமிழ் போட்ட 1, இந்த பக்கம் 1, 2, இந்த பக்கம் பாருங்க 3, இந்த பக்கம் 4. ஸோ 4 பக்கமும் நல்லா நீட்டாக குமிழ் போட்டாச்சு. குமிழ் வந்து இந்த இடத்துல தான் போடணும், இந்த இடத்துல போடக்கூடாது. இந்த இடத்துல போட்டோம்னா நோ யூஸு.